நாம் இன்றைக்கி சமைக்க போகிறது பொட்டேட்டோ 65 சில்லி. இது கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷாக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். ரெண்டு டீஸ்பூன் சேர்த்திங்க. நாம் இன்னும் பிசையும் போது இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ கரம் மசாலா 2 டீஸ்பூன், அரைச்சி வச்ச அரிசி மாவும் சேர்த்திக்கலாம். அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் 2 சேர்த்திக்கலாம், எதுவும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சம் தயிர் சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சம் தயிர் அதிகமாக சேர்த்திக்கிட்டேன், அதனால் திருப்பி நான் மைதா மாவை இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தயிர் ரொம்ப இதாக போயிடுச்சுன்னா கிரேவி இந்த மசால் ரொம்ப தண்ணியாக போயிடுச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் மைதா மாவை கொஞ்சம் சேர்த்திக்கிட்டேன், இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும்ல, அதுக்கோசரம் மைதா மாவை இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கிட்டேன். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பொட்டேட்டோவில் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா பிசைஞ்சு வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்படியே ஒரு 5 to 10 minutes ஊறட்டும், அப்போ தான் நமக்கு நல்லதாக கிடைக்கும். சில்லி எந்த அளவு வேணுமோ அந்த அளவு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்ல ஒரு கொதிநிலை வந்தது. நம்ம பிரட்டி வச்சுருந்த சில்லியை எடுத்து இப்போ எண்ணெயில் போட போகிறோம். எண்ணெயில் பொட்டேட்டோவை போட்டு நல்லா வதக்கிட்டு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஒரே இடத்துல இருந்தால் கருகி போயிடும். நல்லா வதக்குங்க, சூப்பராக இருக்கும். ஒரு பொன்னிறமாக வந்ததே அதை எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கலர் ஆகுது. பொட்டேட்டோ 65 சில்லி ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ புரிஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.